ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் விலாக் தாங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சு அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லபடியாக போயிருக்கும் அப்படி சொல்லி நம்புகிறேன். நம்ம வீட்டில் எப்பவும் போல் தான், எல்லா வருஷமும் மாதிரியே தான். ஸோ காலையில் நேரமே எழுந்திரிச்சு கொஞ்சம் வேலைகள் பாக்கி இருந்ததில்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நான் கொஞ்சம் ஒரு லிஸ்ட் எழுதினேன் என்னென்ன வேணும் அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் எல்லாமே நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம். இருந்தாலும் அப்போதைக்கு இந்த பூ, பழங்கள் அந்த மாதிரியெல்லாம் காலையில் தான் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் காலையில் என்னென்ன வேணும்னு லிஸ்ட்டு போட்டு எழுதி கொடுத்தேன். நம்ம வீட்டில் எப்போவுமே விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா ஈவினிங் தாங்க சாமி கும்பிடுவோம். அதனால் மத்தியானத்துக்கு மேலே தான் பூஜைக்கு தேவையான ஐட்டம்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் வீட்டில் எப்பவும் போல் தான் வேலைகள் போயிட்டுருக்கும். அன்றைக்கி பசங்களுக்கு லீவு. மித்துக்கு சும்மா விட வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உட்காந்து தமிழில் எழுத வச்சுட்டு இருந்தாங்க. தமிழில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் எழுதுறதுக்கு கொடுத்துட்ருக்கோம். எனக்கு நான் படிக்கும்போதெல்லாம் தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் 2 சப்ஜெக்ட்டும் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆனால் இவங்களை பார்க்கும்போது என்ன இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். நமக்கெலாம் யாருமே ப்ராக்டிஸ் கொடுக்கலான்னு நம்மளாக உட்காந்து படித்து அப்போல்லாம் மார்க் வாங்குவோம். பட் இப்போல்லாம் அப்படி இல்லை. இருந்தாலும் நம்ம படித்தது வேறு, இப்போத்த சிலபஸ் வேறு இல்லைங்க. ரொம்ப டஃப்பாக இருக்குது நிஜமாலுமே. நம்ம படித்ததெல்லாம் இதை விட ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கும் கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். அதனால் நம்ம வீடியோஸ் குட்டீஸும் பார்க்குறாங்க அப்படிங்கிறனால சொல்கிறேன். எல்லாருக்குமே மோட்டிவேட் பண்ணால் கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க. காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை. நான் சைட் பை சைடாக வேறு வேலையிலும் பார்த்துட்டே இருந்தேன். அப்படிங்கிறனால அவங்க தோசை ஊற்றினாங்க. அப்படியே நான் சட்னி அரைச்சி வச்சுருந்தேன். இது ஒரு லீவ் நாள் அப்படிங்கிறனால தான் ஸ்லோ மார்னிங் மாதிரி போச்சுங்க. இல்லைன்னா யூஸ்வலாக இப்போ ஸ்கூல் டைமிங்கில் பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா காலையில் சொல்லவே வேண்டாம், பயங்கர ஹரிபரியாக வேலை போகும். யாராச்சும் குறுக்க வந்தாங்கன்னா கூட இடிச்சிருவோம். அந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்ருப்போம். ஸோ அம்மா அப்பா ஊர்லேருந்து வந்தாங்கன்னா கூட சொல்லுவாங்க, காலையில் கொஞ்சம் நேரம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த பக்கம் போய் உட்காந்துக்குவாங்க, நீ வேலை பாரு அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்சம் பேசினா கூட அப்படியே ஸ்லோவாயிரும். ஒரு 5 நிமிஷம் லேட்டாச்சுன்னா கூட பசங்களுக்கு லேட் ஆயிரும். அதனால் காலையில் மட்டும் எல்லாரோட வீட்லேயும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஸோ அன்றைக்கி ஒரு ஸ்லோ மார்னிங்காக தான் போச்சு. அப்புறமா தான் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்காக பருப்பு வடை, அப்புறம் பருப்பு பாயசம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு வடைக்கு முதல்ல பருப்பு ஊற வச்சிடலான்ட்டு கடலைப்பருப்பு அதுதான் ஊற வச்சேன். ஆல்ரெடி முக்கியமான ஒன்று, சுண்டல் பண்ணுறதுக்கு கொண்டக்கடலையும் ஊற வச்சிட்டேன். வெள்ளை கொண்டக்கடலை தான் ஊற வச்சுருந்தேன். அதுதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் கொழுக்கட்டை இதுக்கப்புறமா தான் ரெடி பண்ணணும். மதியானம் லஞ்சுக்கு முருங்கைக்காய் சாம்பார், ரசம், பொரியல் எல்லாமே ஒன்றா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஈவினிங்க்கு அம்மாவும் அப்பாவும் ஊர்லேருந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முதல் நாள் நைட்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் எழுந்திரிச்சு தெரியல வருவோமா என்னன்ட்டு ஒரு டவுட்டாகவே சொன்னாங்க. சரி, ஓகே, டவுட்டாக சொன்னாங்கனாலே வர்றது சந்தேகம்தான் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலுமே நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சாம்பார்லாம் வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்குது, வர முடியல அப்படின்ட்டாங்க. ஏன்னா இந்த வாரமும் அம்மா அப்பாவும் வர வேண்டி இருக்குது. அதனால் திருப்பி கேப்பில் போயிட்டு அகைன் திரும்பி வர்றதுனா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்ட்டு, நீங்கள் சாமி கும்பிடுங்க, நம்ம இந்த வாரம் வர வேண்டியிருக்குல்ல, அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஒரு மிட் மார்னிங் டைம் இருக்குங்க. அதிலே லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இருந்தாலும் இடையிலே கொஞ்சம் எல்லாருக்கும் பசி ஆயிடுச்சு. அதனால போய் தயிர் வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு பாக்ஸ் இருந்தது, அது தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். தயிர் வடை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நீங்கள் ரச வடை சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு ரச வடைனா ரொம்ப பிடிக்கும். அந்த பருப்பு வடை இருக்கு இல்லையா, மெயினாக அந்த பருப்பு வடை அன்றைக்கி நான் பண்ணணுன்னு நினச்சது அந்த ஒரு ரீசனுக்காக தான். ரசமும் வைக்கிறோம், அப்படியே ஈவினிங் சாமிக்கு படைக்கிறதுக்காக பருப்பு வடையும் பண்ணோம் அப்படின்னா
பருப்பு வடையை வந்து அந்த ரசத்தில் ஊற வச்சு சுட சுட அப்படியே சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து நான் எங்கே சாப்பிட்டேன் அப்படின்னா, நாகர்கோயிலில் கௌரி சங்கர்னு ஒரு ஹோட்டல். ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்படிங்கிறனால பேர் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கேனான்னு தெரில. இப்போவும் அந்த மெனு இருக்கான்னு தெரியல. ஏன்னா நானும் நாகர்கோயில் போய் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. அந்த ஹோட்டலில் அந்த பருப்பு வடை, ரச வடை கொடுப்பாங்க. அப்பா வந்து ஸ்டார்டர்ஸ்க்கு எப்போவுமே ஹோட்டல் போய் உட்காந்தாலே அந்த ஃபஸ்ட்டு ரச வடை வாங்குவாங்க. அதனால் அப்போ சாப்பிட்டு பழகுனது தான். அதுக்கப்புறம் பருப்பு வடை பண்ணும்போதெல்லாம் ரசமும் பண்ணிடுவேன். ஸோ ரசத்தில் அந்த பருப்பு வடையை ஊற வச்சு சாப்பிட்ணும், சூப்பராக இருக்கும். நான் இன்னொரு நாள் வீடியோவில் காமிக்கிறேன், அந்த பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக காமிக்கிறேன். பட் இந்த அடுத்த நாள் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் வீடியோவில் எடுக்கலை. எப்போவுமே விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாளே இந்த வேலையெல்லாம் முடிச்சுருவோம். அன்றைக்கி லேட்டாக தான் பண்ணோம். அது அந்த கோலம் போடுறதெல்லாம் முதல் நாள் நைட்டு உட்காந்து நான் கோலம் போட்டுருவேன். அன்றைக்கி அந்த வேலை மிஸ் பண்ணிட்டேன். அதனால் ஹெல்ப் வர அக்கா வந்து அடுத்த நாள் காலையிலையும் கொஞ்சம் வேலை இருந்தது அப்படிங்கிறனால வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டேன், அக்கா ஹெல்ப் பண்ண முடியுமா, கோலம் எதுவும் போட முடியுமான்னு கேட்டேன். போடலாமே அப்படின்னாங்க. ஆனால் அவங்க எப்போ போய் கோலம் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா ஒரு 10 நிமிஷத்தில் அவ்வளோ பெரிய கோலம் போட்டு வந்துட்டாங்க. நானாக இருந்தால் அந்த கோலம் போடுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் எடுத்திருப்பேன். அவங்க வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கிறனால அவங்களுக்கு அந்த ஸ்பீடாக கோலம் அழகாக வருது. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன நினச்சோன்னா, லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சேர்ந்து அப்படியே பிரசாதம் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சாமிக்கு சேர்ந்து அப்படி படைச்சி சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பசங்க அதுங்களாட்டி பசிக்குது அப்படின்ட்டாங்க. அதனால் லஞ்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா தான் பிரசாதம் பண்ண ஆரம்பித்தேன். கொழுக்கட்டை, அப்புறம் வந்து பாசிப்பருப்பு பாயாசம், சுண்டல் இதெல்லாம். கொழுக்கட்டைக்கு பூரணம் தேங்காய் பூரணம் தான். தேங்காய், நாட்டு சக்கரை இதெல்லாம் நெய்யில் ஃபஸ்ட்டு நெய்யில் வந்து தேங்காயை வறுத்துட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரையும் போட்டு கிளறிடணும். முதல்லே அந்த நட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் தான் இதெல்லாம் பண்ணேன். பச்சரிசி மாவு வீட்டிலே அரைச்சி ரெடி பண்ணது இருந்தது. இருந்தாலும் இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் கேட்கவே இல்லை, மாவு இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு கடையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி ஓகே, அதிலே ரெடி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த மாவு கூடயே ஒரு அச்சு மோதகம் இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி அந்த அச்சில் பண்ணுவோம், எப்போவுமே கையில் பிடிச்சி பண்ணுவோம், ஸோ அச்சில் பண்ணுவோமேன்ட்டு ரெடி பண்ணேன். பாசிப்பருப்பு பாயாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கு. பர்சனலாக எனக்கு அந்த சேமியா பாயசத்தை விட இது ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பால்லாம் விட்டு சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு குக்கரில் வேக வைக்கணுங்கிறது கூட இல்லை, ஜஸ்ட்டு வறுத்துட்டு வேக போட்டு அப்புறம் பண்ண வேண்டிதான். இதில் இடையில பாருங்கள் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொழுக்கட்டை இட்லி பாத்திரத்தில் ஸ்டீமரில் தான் அப்படி ஸ்டீம் பண்ணி எடுக்கலான்ட்டு. ஒரு டைம் நான் வந்து கொழுக்கட்டை ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். விநாயகர் சதுர்த்திக்கு தான் நினைக்கிறேன். ஆனால் எந்த வருஷம்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. போன வருஷமா இல்லை எப்போன்னு தெரில. இந்த கொழுக்கட்டை பிடிக்கும்போது கையில் பிடிச்சி வச்சேன். ஒரு ஷேப் இல்லாத மாதிரி தான் இருந்தது. அதுக்கு இந்த மாதிரி அச்சு ஒன்று யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போவே நினச்சேன் ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு. பட் எப்போவுமே அது மறந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் வந்து மாவு வாங்கும்போதே ஒன்று ஃப்ரீயாக கிடச்சிது. அதை வச்சு அப்படியே பண்ணேன். நல்லா இருந்துச்சுங்க ஷேப் நிஜமாலுமே. அப்புறம் பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு, குழைவாகவே வெந்துருச்சு. இதுக்கப்புறம் இதுக்கும் நான் வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணேன். மண்டவெல்லம் காய்ச்சி கூட ஊற்றலாம். நாட்டு சக்கரை, சுத்தமான நாட்டு சக்கரை இருந்துச்சு, அதனால் அதிலே ரெடி பண்ணேன். தேங்காய் பால் ஊற்றி பண்ணோம்னாலே அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் இந்த பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு. சில பேர் பால் இருக்கு இல்லையா, அது கூட ஊற்றி பண்ணுவாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியர் வேர்ஷன் மாதிரி தான். நெய்யில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் தேங்காயும் அதிலே போட்டு வறுத்தோன்னா நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இனி அந்த பாயாசத்தில் ஏலக்காய் பொடி, அப்புறம் தேங்காய் பால், தேங்காயில் தண்ணி ஊற்றி தான் அரைச்சி பால் எடுத்திருக்கேன். அது ஊற்றினோடனே சூடு ஏறினதும் ஆஃப் பண்ணிட வேண்டியதான், கொதிக்க விட வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறமா நெய்யில் வறுத்த அந்த முந்திரி பருப்பு, தேங்காய் இதெல்லாம், தேங்காயை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அப்படியும் போட்டு வறுத்து கொட்டலாம், சூப்பராக இருக்கும்.
எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த சாரீ வேர் பண்ணி நான் ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் 2மே ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் இந்த சாரியோட டீட்டெயில் கேட்டிருந்தீங்க. இது வாங்கி ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே இருக்குங்க. சாரீ கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து பிக் பண்ணது தான். இது எப்போ போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இது கட்டும்போதெல்லாம் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுங்க சாரீ, அதனால தான். இப்போது ஹைட் பார்த்தீங்கன்னா 5.5, அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த சாரீ கரெக்டாக இருக்கும். இதே இது 5.5க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உயரம் கம்மியாக தான் இருக்கும். எதுக்கும் ஒரு இன்ஃபோ கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் ஷேர் பண்ணேன். இருந்தாலும் சாரீ வியர் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அட்ராக்டிவான கலர் இது. சரி, இனி பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நீங்கள் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். எல்லா வருஷமும் நான் இதை கேட்பேன். ஸோ இந்த வருஷமும் நான் கேட்குறேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு நைட்டு டின்னருக்கு அன்றைக்கி அந்த மெனு தாங்க. கொண்டக்கடலை, அப்புறம் வந்து பாயாசம், இதெல்லாம் சாப்பிட்டோன்னே அப்படியே வயிறு கப்புன்னு ஆயிடுச்சு. வடை வந்து சாமிக்கு பூஜைக்கு வைக்கிறதுக்கு, அதாவது சாமி இலையில் படைக்கிறதுக்காக ஒரு அளவாக தான் போட்டேன் முதல்ல. அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வடை போட்டுட்ருந்தேன். நம்ம வந்து இந்த சாமிக்கு படைக்கும்போது உப்பு இதெல்லாம் எதுவுமே டேஸ்ட் பார்க்க மாட்டோம் இல்லைங்க. இருந்தாலுமே ஒன்ஸ் வந்து அப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே. அது எப்படின்னு எனக்கும் தெரியல. ஒரு சில நேரங்கள் தான் மிஸ் ஆகும், அந்த டேஸ்ட் கொஞ்சம் உப்பு கம்மியாகும், அந்த மாதிரி விஷயங்கள் இதாகும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சாமிக்கு வைக்கும்போது, சாமிக்கு படைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு டேஸ்ட்லேயே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் எதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். சரிங்க, இந்த விளாக் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் விளாக் ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிளாகவே முடிஞ்சிடும். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you so much for watching, friends. Bye bye.